Hi friends, welcome to DC Home Cook. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுக்குட்டி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம். இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அது என்னன்னு வீடியோவில் சொல்கிறேங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தோட்டத்திலேயே கீரை இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வந்து கீரை பொரியல் பண்ணிடலாம். வாங்க பொரிச்சிட்டு வந்துடலாம். நீங்களும் இந்த கீரை செடியை உங்கள் வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாங்க. நீங்கள் கடையில் ஒரு கட் கீரை வாங்கினீங்கன்னா அதில் ஒரு பழமெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தொட்டிலையோ ஒரு க்ரோ பேக்லேயோ போட்டு விட்டிங்கனாவே போதும். ஈஸியாக நல்லா வளர்ந்துருங்க. இதுக்கு பெருசாக உரமெல்லாம் போட தேவையில்லைங்க. இந்த கீரையை அடிக்கடி சேர்த்திட்டிங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாம் சரியாகுங்க. ஒரு 10 இலை பொரித்து கழுவி பச்சையாகவே சாப்பிட்டிங்கன்னா வாய்ப்புண் சரியாகுங்க. இதில் இருக்கிற பழம் கொஞ்சம் பொரித்து சாப்பிட்டு வந்தால் காச நோய் கூட கட்டுப்படுன்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரையை சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. இந்த கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் உணவில் சேர்த்திக்கோங்க. ரொம்ப நல்லது. இப்போ கீரை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் இருக்கிற காயும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. இது புளிக்குழம்பு வைக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போது கீரையை கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கீரை கட் பண்ணியாச்சுங்க. வாங்க சமைச்சிடலாம். ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி சூடானதுமே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே ஒரு 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுக்கலாம். போட்டதுமே நீங்கள் உப்பு சேர்த்த வேண்டாங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு சுருங்கினதுமே அதுக்கப்புறம் உப்பு போடணுங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட்டுறாதீங்க. இப்போது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. கீரை சீக்கிரமாக வெந்துருங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ கீரை வெந்துருச்சுங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்திக்கலாம். கீரையில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குங்க. தேங்காய் அதிகமாக துருவி சேர்த்திட்டிங்கன்னா அந்த கசப்புத்தன்மை தெரியாதுங்க. இப்போ சுவையான சுக்குட்டி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாப்பாடு ரச சாதம் எல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.